ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். நாம் இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டைப்ஸ் ஆஃப் பட்டன் ஹோல் ஸ்டிச் இல்லைனா ஒய் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதை நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம பார்த்துருப்போம், ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம பார்க்கல, பட் அது பேஸ் பண்ணியும் இது வரும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஒய் டைப்பை வந்து நம்ம பார்ப்போம். ஒய் டைப் அப்படின்றது என்னென்னா, நமக்கு ஒய் மாதிரியே இந்த மாதிரி நம்ம 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதில் ஒய் மாதிரி நம்ம 3 லைனில் மேலே இருக்கிற 2 லைனில் நம்ம என்ன படிக்கிறோம், இப்படி வி ஷேப் போட்டுட்டு சென்டரில் ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம். இப்போ நமக்கு இது ஒய் ஷேப் கிடச்சிடுது இல்லைங்களா. இந்த ஒய் ஷேப் கிடச்சதுக்கப்புறம் இதை கண்டினியூவாக நம்ம ஒய் ஷேப் போடணும், ஆனால் டச்சாக இருக்கணும். அடுத்தது இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வேறு ஒரு வி ஷேப் போடுறோம். இப்போ வி ஷேப் போடும்போது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறோம். இந்த மாதிரி இந்த இடம் ஃபுல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மாதிரி வரும். இந்த ஜிக்ஸாக் மாதிரி நம்ம ஒரே லெவலாக ட்ரா பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த வி வந்து மேலே முடியணும். இங்கே மேலே ஆரம்பிக்கணும், இங்கே மேலே முடியணும். இங்கே இதோட சென்டரில் கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறோம். இப்படி நம்ம வந்து வரைஞ்சிடுறோம். ஸ்டார்டிங்கில் நம்ம இப்படி லைன் பண்ணி வரைஞ்சிக்கிங்க. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வந்து ட்ரா பண்ணாமலே நம்மளால் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த மேலே இருக்கிற லைனில் நம்ம போடுறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் எப்போவும் எடுக்கிற மாதிரி த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்னதாக லாக் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் நம்ம பாருங்கள், லாக் போட்டு எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த நடு சென்டர் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு லாங் செயின் போடுறோம். லாங் செயின் போட்டு அடுத்தது கீழே இருக்கிற லைனில் லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு இதை அப்படியே பட்டன் ஹோல் மாதிரி நம்ம இழுக்கிறோம். இழுத்தோடனே இங்கே லாக் ஆகிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிற இடத்துல திரும்ப போயிட்டு ஒரு லாங் செயின் போட்டுடுறோம். லாங் செயின் போட்டு நாம் அப்படியே கண்டினியூவாக எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடுத்த ஒய்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு ஒய்க்கும் இன்னொரு ஒய்க்கும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன லாக் போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிறது நமக்கு பெட்டராக இருக்கும். இந்த இடத்துல லாக் பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு லாங் செயின் போடுறோம். கிராஸாக கீழே ஒரு லாங் செயின் இந்த மாதிரி இழுக்கிறோம். வேல் நோக்கி இழுத்துட்டு இந்த சென்டரில் லாக் ஆனவுடனே இங்கே மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுடுறோம். லாக் போட்டு முடித்த உடனே மறுபடியும் அடுத்த ஒய் ஸ்டிச்சுக்கு நம்ம போயிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஒய் ஷேப்பில் இருக்கும். பட்டன் ஹோல் பேஸ் பண்ணி நாம் போட்டாலும் இது வந்து ஒரு ஒய் ஷேப்பில் இருக்கும். இப்போ இந்த ஒய் ஷேப்பில் இருக்கும்போது நமக்கு அது அழகாக நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகி வந்திருக்கும். இதே கண்டினியூவாக நம்ம போடுவோம். போட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து இதோட டைப்ஸ் பார்ப்போம். இது வந்து 2 டைப்ஸ் இருக்கும். இப்போது இது வந்து நேராக நமக்கு வந்து ஒய் தெரியுது, ஆனால் இதையே தலைக்கீழ் ஒய்யாவும் நாம் போடலாம். இப்போ நேராக போடுற ஒய் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்தது தலைக்கீழே போடக்கூடிய ஒய்யும் நம்ம போடலாம். இதில் அதுலேயும் 2 மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணணும், தலைக்கீழ் ஒய்யும். இப்போ வந்து இந்த ஒய் பார்த்திங்கன்னா ஒரு ஒய்க்கும் இன்னொரு ஒய்க்கும் இடையில கேப் இல்லை. எல்லா ஒய்யும் நல்ல பக்கத்தில் டச்சாக இருக்குது. இதை இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து போடலாம். அது எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒய்க்கும் இன்னொரு ஒய்க்கும் கேப்பு வரணும், ஒரு செயின் லாங் செயின் வரணும். அந்த மாதிரி மெத்தடில் போடுவோம். அதை நான் போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம டைப் 1ல் மெத்தட் 1 வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதே டைப் 1ல் மெத்தட் 2 எப்படி போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே ஒய் தான் இங்கே இருக்குது, இங்கே இதே ஒய் தான் இருக்குது, ஆனால் இந்த 2 ஒய்க்கு இடையில ஒரு லைன் கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த லைன் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி போடக்கூடியது மெத்தடு 2. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம இங்கெல்லாம் பீடு வச்சுக்கலாம், இந்த இடம்லாம் பீடு வச்சுக்கலாம். இது நம்மளோட சௌகரியம். இப்போ நான் வந்து இந்த மெத்தடு 2 அதுக்கு வந்துட்டு நான் மல்டி கலர் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சில்க் த்ரெட்லேயே மல்டி கலர் த்ரெட்டு, அதாவது சிங்கிள் த்ரெட்டில் ஒரு 3 or 4 கலர்ஸ் இருக்கும். அந்த கலரை வச்சு நான் வந்து இப்போ பார்க்குறேங்க. இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் இருக்குது. அடுத்தது அதுலேயே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது.
அடுத்தது ப்ளூ கலர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டு. இந்த கலர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து ஒவ்வொரு லைனாக இது முடிய இந்த கலர் கண்டினியூஸாக மறுபடியும் வரும். இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து இந்த 2வது மெத்தடை நான் போடுறேன் பாருங்கள். லாக்கை போட்டு இப்போது லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஒரு செயின் ஸ்டிச்சு, அடுத்தது ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு, ஸ்லாண்டிங்காக ஒன்று போட்டோம், ஸ்ட்ரைட்டாக ஒன்று போட்டோம். அதை மேல் நோக்கி இழுக்கும்போது அந்த இடம் வந்து சென்டரில் லாக் ஆயிடுச்சு. இப்போது இந்த வி ஷேப்பை ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நாம் ஒரு சின்ன லாக் இப்படி போட்டாலும் போடலாம், லாக் போடாதான் அப்படியே செயின் வந்தாலும் வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒய்க்கும் இடையில ஒரு செயின் போடுறேன். செயின் போட்டு இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக நான் வந்து லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இல்லை நம்ம லாக் போடாமலும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து நம்மளோட விருப்பம் தானே தவிர்த்து ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு லாக் போட்டு செயின் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அதே ஒய் தான் வருது. நான் இப்போ இந்த இடத்துல வந்து லாக் போடாமல் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எது வருதோ அது நீங்கள் வந்து அழகாக போட்டுக்கிங்க. எதை போட்டாலும் எனக்கு நீட்டாக வரணும், அவ்வளோதான். இப்போது இந்த மெத்தட் 2 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இதில் வந்து நமக்கு மல்டி கலர் இருந்தாலும் அதோட ஒய் ஷேப்பில் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்கிறது அழகாகவே நல்லா தெரியும். இப்போ மெத்தட் 1 மெத்தட் 2 போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கீழ் ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆர் தலைக்கீழ் ஒய் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, இங்கே மேலே ஒய் போட்டோம், அந்த ஒய்யை தலைக்கீழே போட்டால் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், கீழே லைனில் ஜிக்ஸாக் மாதிரி போட்டுட்டு அதோட சென்டரில் ஒய் போடுறதுக்காக, தலைக்கீழே ஒய் போடுறதுக்காக லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்போது மேலே இருக்கும்போது மேலே ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ கீழே இருக்கிறதுனால ஒய் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தான் நம்ம ஒரு லாக் போட்டுட்டு இங்கே ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். அடுத்தது மேலே ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக நேராக இழுத்துட்டு கிராஸ் எடுக்கிறோம். இப்போது ஒரு ஒய் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். இந்த லாக் போடும்போது எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே லென்த்தாக எடுத்துடுறீங்க. லென்த்தாக எடுக்காமல் இப்படி சின்னதாக எடுங்க, அப்போ தான் அது வந்து அழகாக தெரியும். இப்போ அடுத்தது வந்து நம்ம போடுறோம். செகண்டாக ஒரு ஒய் போடுறோம், அதையும் ஃபினிஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நீங்கள் லாக் போடுறது எப்படி போடுறீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் இப்படி இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு செயினை போட்டு இப்படி லாக் போடுறீங்க, அப்போ அந்த இடம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ நான் பிரிச்சுட்டு போடுறேன் பாருங்கள். இப்படி செயினை எடுத்துட்டு லாங் செயின் வந்து போடுறேன். நம்ம லாங் செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ரொம்ப குட்டியான இல்லை, மீடியமாக இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நீட்டாக தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுக்கணும். இதுதான் வந்து நம்ம தலைக்கீழே போடக்கூடிய ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆர் ஒய் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதையே நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். இப்போ நாம் இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு வந்து டைப் 2ல் மெத்தட் 1, இது டைப் 2ல் மெத்தடு 2. இப்போது டைப் 2ல் வந்துட்டு மெத்தடு 2 போட போகிறோம். இது ஒன்றுமே கிடையாது, நம்ம அதில் போட்ட அதே தான். நம்ம வந்து ஒரு ஒய் ஸ்டிச்சுக்கும் இன்னொரு ஒய் ஸ்டிச்சுக்கும் ஒரு லாங் செயின் போட போகிறோம். அது மட்டும்தான் நமக்கு வந்து வித்தியாசப்படும். இதில் வந்து லாக் போடாத நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அதாவது லாக் போட்டும் நம்ம போடலாம், லாக் போடாமலும் போடலாம். 2 மெத்தடில் நம்மளோட சௌரியம்தான் லாக் போடுறதுன்றது. இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது சௌரியமாக போடுதோ அதை நீங்கள் போட்டுக்குங்க.
நான் இப்போ வந்து மேலே இருக்கிறதுல லாக் போட்டேன். இதில் வந்து லாக் போடாமல் போடுறேன். ஒரு ஒய் முடிகிற இடத்துக்கும் இன்னொரு ஒய் ஆரம்பிக்கிற இடத்துக்கும். இப்போ லாங் செயின் போடுறேன். அதுலேருந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். இது போடும்போது இங்கே பாருங்கள், அது கழலாத மாதிரி நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அதுக்கப்புறமாட்டு நம்ம போட்டால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு அதை அப்படியே ஸ்லாண்டிங்கில் கொண்டு போகிறோம். ஸ்லாண்டிங்கில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் போடுறோம். அதுக்கப்புறம் அதே வி ஷேப் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், டோட்டலாகவே முடிச்சிட்டேன். ஒய் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் 1 இங்கே இருக்குது. டைப் 1 டைப் 2ன்னு 2 டைப் இருக்குது. அதில் ஒவ்வொரு டைப்புக்கும் மெத்தட் 1 மெத்தட் 2 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ டைப் 1ல் மெத்தட் 1, டைப் 1ல் மெத்தட் 2. இது டைப் 2. டைப் 2ன்றது தலைக்கீழே இருக்குது இல்லைங்களா, அதனால் டைப் 2 இதில் மெத்தட் 1, டைப் 2லேயே மெத்தடு 2. ஏன் அப்படின்னா இங்கேயும் தலைக்கீழே வர்றதில் ஒரு செயின் வந்து கனெக்ட் ஆகுது. இங்கே வந்து செயின் கனெக்ட் ஆகாது. ஒரு ஒய் முடிஞ்சதுன்னா அந்த ஒய்யிலே ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும். இங்கே ஒரு ஒய் முடிஞ்சிச்சுன்னா லாங் செயின் வந்து சைடில் போட்டுட்டு திரும்ப ஒரு ஒய் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி போடணும். நமக்கு இதில் எந்த மாதிரி போடணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஸ்டைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பீடு வைக்கணுன்னா வைக்கலாம், வேண்டான்னா நிறுத்திடலாம். உங்களோட சௌரியத்துக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.